வெல்கம் டு Tanvi குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடைங்க. சூப்பராக இருக்கும். மசாலா வடை மாதிரியே வாழைப்பூ வடைங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே அந்த கண்ணாடியாட்டு இருக்கிறதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த நரம்பாட்டு இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த நரம்பு வந்து வேகாது, அதனால் அதை அப்படியே அதையும் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா வாழைப்பூவும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாங்க. அடுத்தது இந்த மேலே தண்டாட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது போட்டோம்னா கசப்பு வருங்க, அதனால் அது வேண்டாம், அது ரிமூவ் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. லேசான கடலைப்பருப்பாக இருந்தால் நல்லா 2 மணி நேரம் ஊறினா போகுது. இது திக்கான கடலைப்பருப்பு அப்படிங்கிறனால ஒரு 3 மணி நேரம் நல்லா 3.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மசாலா வந்து பட்டை 3 இது எடுத்துருக்கேங்க, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், இஞ்சி 4 ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க, வரமிளகாய், கிராம்பு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது கொஞ்சமாக கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது ஃபஸ்ட்டு முதல்ல அரைச்சி வந்துக்கலாங்க. நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு கடலைப்பருப்பை ஊற வச்ச கடலைப்பருப்பு தண்ணி வடித்து வச்சுருக்கேங்க. தண்ணி சேர்த்தாதீங்க, தண்ணி சேர்த்துனா எண்ணெய் ஓவராக குடிக்கும். தண்ணி சேர்த்தாமல் எல்லா கடலைப்பருப்பும் உள்ளே போட்டு அது தேவையான அளவு உப்பு சேர்த்திங்க நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வடைப்பருப்புனாவே குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அங்கங்கே கடலைப்பருப்பு இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. மாற்றி வச்சுட்டு, அதாவது கடலைப்பருப்பு நிறையா இருந்துச்சுன்னா கிரைண்டரில் போட்டு அடிக்குங்க, மிக்ஸி அரைக்க வேண்டாம். நான் 1 கப்பு கடலைப்பருப்பு அப்படிங்கிறனால எங்களுக்கு போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து 1 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. புதினா தலை வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கங்க, நல்லா இருக்கும். புதினா தலை 1/2 கப்பு, புதினா தலை 1/2 கப்பு, கொத்தமல்லி தலை 1 கப், வாழைப்பூ, இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேங்க. பச்சை மிளகாய் வந்து நம்ம குட்டீஸ் இருக்கிறதுனால நான் அப்புறமா சேர்த்திக்கலாம். அவங்களுக்கு அளவாக கொஞ்சமாக சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பாட்டுங்க, அதாவது பிணைஞ்சிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க பூ பேர் வந்து தேன் வாழைப்பூங்க. சூப்பராக இருக்கும், பொரியலுக்கும் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் வாங்க. சிறுசுங்க இருக்கிறனால ஒரு 10 உருண்டையக்காக நான் பிடிச்சி வச்சுட்டேங்க. பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். குழந்தைங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஏதோ 1-2 சாப்பிடுவாங்கள்ல, அதுக்காகத்தான். பச்சை மிளகாய் சேர்த்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா சென்டரில் கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இது மாதிரி வடையாட்டம் ஆயிடுச்சுங்க. இது ஈஸியாக இருக்கும், இந்த ஈஸி மெத்தட். இது எல்லா வடையும் தட்டி போட்டுக்கலாங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, சுட்டு வச்சிட போகுது எண்ணெய். பாருங்கள், கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. 2 பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக அருமையாக நல்லா வடை ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா சீக்கிரமாக உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வெந்துருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கலரில் மாறினதுக்கப்புறம் வடையை எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருகிற போது இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா மொறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சாயங்கால நேரம் ஒரு டீயோட ஒரு ஸ்நாக்ஸ் 2 வடையோடு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தால் வாழைப்பூ சாப்பிட வைங்க, அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க.